ஏது திசை நடந்தாலும் கேது திசை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேது திசை நடக்குது. ஜாதகத்தில் 3, 6, 11 கேது இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். மகாதன யோகம், கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, பிள்ளையார்பட்டி விநாயகரை மாதந்தோறும் சதுர்த்தியில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வழிபாடு செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய அளவில் உயர்வை இந்த கேது திசை ஞானத்தையும் அருளையும் பொருளையும் உங்களுக்கு கணபதி கொடுப்பார். இப்போ அந்த வகையில் அருமையான வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் வாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் முழுக்க முழுக்க வாஸ்துபடி அமையப்பெற்ற அருமையான கோவில். கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க, நலம் உண்டாகும். அந்த வகையில் ஈசானத்தில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பு சம்பு அமைஞ்சிருக்கு. கன்னி மூலையில் வாட்டர் டேங்க்கும் பெரிய ஹாலும், கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பெட்ரூம், இதில் ஒரு பெட்ரூம், இதில் ஒரு பெட்ரூம். வாயு மூலையில் முழுசாக டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 143 யானைமனை, வயது பொருத்தம் 61 ஆண்டுகள், 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் சிறப்பாக உள்ளது. வரைபடம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.